வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, மரபுச் சொற்கள். இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு ரிவைஸ் பண்ற மாரி வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம பார்க்க போறது ஃபுல்லா மரபுச் சொற்கள் தான். இது உங்களுக்கு அழகு 3ல வரும். 15 மார்க் கேட்பாங்க அழகு 3ல. இதுலேருந்து நீங்க வந்து ஒரு 5 கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, புது புக்கு, பழைய புக்கு எல்லாமே சேர்த்து 130 வேர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்துரலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பொறுத்தவரையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் எல்லா சப்ஜெக்டும் சரி, மேக்ஸ், ரீசனிங், தமிழ், ஜிஎஸ் எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க. இப்போ என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல கொஞ்ச நாள். இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வந்துடும். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்க. சரி, ஓகே. சரி, வாங்க பார்த்துடலாம். ஓகேங்க. இப்போ மரபுச் சொற்கள் பொறுத்தவரையும் அதே வந்து அது இடத்த வச்சு மாறும், அது ஒலி வச்சு மாறும், அவங்க கூட்டமா இருந்துச்சு அது எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு நிறையவே இருக்கும். தெரிஞ்சது தான். தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. ஒலி மரபு. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆடு கத்தும், எருது எக்களமிடும். இது வந்து 10th பழைய புக்லேயே வரும். புது புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. 10th பழைய புக்கில் நிறையவே இருக்கும். அது ஃபுல்லாக இங்கே இருக்கு பாருங்க. ஆடு கத்தும், எருது எக்களமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உரும்பும். நமக்கு மிஸ்டேக் பண்றது புலி உரும்பும் குழப்பிட்டு இருப்பீங்க. புலி வந்து உரும்பும், பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கம் முழங்கும், இது ரெண்டு தான் குழப்பமா இருக்கும் நிறைய பேருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. புலி உரும்பும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும் கூவும், கூகை குளரும். இது நிறைய பேர் இந்த கூகையா அப்படின்னு ஒரு வேர்டு வந்து எல்லாருக்கும் புதுசாக இருந்துச்சு முக்கால்வாசி பேருக்கு. எப்போனா ஒரு டைம் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இது. அதனால இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. கூகை குளரும், கோழி கொக்கரைக்கும், புறா குணுகும், மயில் அகவும், பண்டு முரலும். இது ஒலி மரபு. அதாவது அதோட சவுண்டை வச்சு பேஸ் பண்ணி வர்றது. இது எல்லாமே இவ்வளோ இருக்கு. ஓகேவா? மொத்தம் 130ல் இங்கே உங்களுக்கு 20 கவர் ஆயிரும். அடுத்து பொருள். நிறைய பொருள் சேர்த்து இருந்தால் எப்படி சொல்லலாம் பாருங்க. ஆடு அதிகமாக இருந்தால் ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. திராட்சை குலை, திராட்சை குலை சொல்லணும். மாட்டு மந்தை, கற்குவியல், கற்குவியல். வேளங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற்போர், மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டமாக இருந்தாங்க நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்களே, அது எல்லாமே தெரிஞ்சதான். இது வந்து நம்ம யார் செய்கிறாங்களோ அவங்கள லாஸ் வச்சு போட்டுக்கலாம். ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா, அது லாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். சொல்கிறப்ப சரி சொல்கிறேன். அப்பம் தின்றான், உணவு உண்டான், காய்கறி கரித்தான். ஓகேயா? கறி. இலை பறித்தான், களை பறித்தான், மலர் கொய்தான், பாட்டு பாடினான், கிளையை ஒடித்தான், மரம் வெட்டினான், கல் உடைத்தான், மாலை தொடுத்தான், பூச்சூடினாள், நூல் எழுதினான், நார் கிழித்தான். இங்கே கிளின்னு இருக்கும், நான் தான் மட்டும் சேர்க்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆடை உடுத்தினான், அம்பு எய்தினான், ஓவியம் புனைந்தான், சுவர் எழுப்பினான், கூடை முடைத்தான், விதையை விதைத்தான், படம் வரைந்தான், கட்டுரை எழுதினான், தீ மூட்டினான், விளக்கேற்றினான், வறுப்பு கட்டினான், வெற்றிலை தின்னான், தின்றான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கூரை வெய்தான், கவிதை இயற்றினான், பால் பருகினான், பால் இங்கே வருங்க, பால் பருகினான், பால் குடித்தான். இது வராது. பால் பருகினான், இங்க வந்து நீர் குடித்தான் வச்சுக்கோங்க, தண்ணீர் குடித்தான் வச்சுக்கலாம். ஓகேவா? சோறு உண்டான், பூ பறித்தான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான், சோறு உண்டான், நூல் எழுதினான், அடுப்பு மூட்டினான், சந்தனம் பூசினான், எண்ணெய் தேய்த்தான், ஏர் உழுதினான், கதிர் அறுத்தான், பானை வனைந்தான், நீர் குடித்தான். இங்கே புள்ளி வச்சுக்கோங்க, நீர் குடித்தான். அப்போ இங்கே தண்ணீர் போட்டாலும் ஓகே, இல்லை நீர் குடித்தாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். பழம் தின்றான், செய்யுள் இயற்றினான்.
இவ்வளோதாங்க சிம்பிளுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறப்போ மறக்காது என்னை பொறுத்த வரையும். சரிங்களா? அடுத்து இப்போ இப்போ ஒரு அனிமல் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த அனிமல் ஓகே. இது வந்து லைன் வச்சுக்கலாம். சிங்கம் வச்சுக்குவோமே. இது சிங்கம். சிங்கத்தோட பிள்ளைங்கள இளமை பெயர் வச்சுக்கோங்க. என்னது? இளமை பெயர். இது வளர்ந்தது. இது இளமையில எப்படி அழைச்சிருப்பாங்க? அது இங்க பார்க்க போறோம். அணிர் பிள்ளை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கீரி பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க. புலிப்பரல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புலிப்பரல். நாய்க்குட்டி தெரிஞ்ச விஷயம் தான். எருமை கன்று, மான் கன்று, பன்றிக்குட்டி சொல்லுவாங்க. சிங்கங்குருளை நான் வச்சுக்கோங்க. கழுதை குட்டி, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, குரங்குக்குட்டி, குதிரைக்குட்டி, எலிக்குஞ்சு, யானை கன்று. இவ்வளவுதான். ஈஸியானது எல்லாருக்குமே. இப்போ வந்து இது பிளான்ஸ் வந்து பார்க்க போறோம். இங்க பிளான்ஸ். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை. எப்போ திருவிழானா மாவிலை படிக்க போறோம் போவோம்ல, அத மாவிலை. வேப்பந்தலை, தாளை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை. இங்க பாருங்க. இது வந்து கா, சூ கிடையாது. கமுகங்கூந்தல். நீங்க படிச்சிருப்பீங்க. செய்யுள்ல வந்து இந்த வேர்டு வந்திருக்கும். கமுக கூந்தல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது கா, ஓகேவா? கமுக கூந்தல். பனையோலை, பலா இலை, வாழை இலை. இவ்வளவுதாங்க. இது பிளான்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்போ வந்து காய்களை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அந்த காயோட இளமை பெயர் வச்சு கேட்பாங்க. அவரை பிஞ்சு, தென்னங்குருமை, மாவடு, வாழைக்கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, பலாமுசு, இளந்தேங்காய். அது வழுக்கை சொல்லுவாங்க. 10th புக்கில் இருக்கும். இளந்தேங்காய் வந்து வழுக்கை சொல்லுவாங்க. குத்தரி பிஞ்சு. இப்ப செடி கொடி வந்து சொல்லலாம். செடி கொடி வந்து ஒரு மரமா இருக்கும்ல, அதை வந்து எப்படி சொல்லுவோம் பார்ப்போமா? ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூஞ்சோலை. இது வந்து கா. சரிங்களா? கரும்பு தோட்டம். இது கா, பார்த்து வச்சுக்கோங்க. இது கா, ஓகேவா? கரும்பு தோட்டம், வெற்றிலை தோட்டம், மாந்தோப்பு, வெஸ்லங்காடு, முந்திரி தோப்பு சொல்லுவாங்க. இப்போ விலங்கு வந்து இருக்கிற இடம். இப்போ ஒரு அனிமல் வந்து அதோட செட்டில்மெண்ட் ஏரியா சொல்லும்ல, அது வாழ்ற இடம், ஹேபிடேட் சொல்லும்ல, அது எல்லாமே பார்ப்போம். ஆட்டுப்பட்டி. ஆடு நிறைய இருந்தா ஆட்டு மந்தையும்பாங்க. ஆட்டுப்பட்டி. ஆடோட சின்ன பிள்ளைய இளமை பேரை ஆட்டுக்குட்டியும்பாங்க. அவ்வளோ முடிச்சிடணும். மூணுமே அதாவது ஒரே வேர்டுங்க. 3 இதுலையுமே கேட்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். இப்போ ஆடு வச்சு ஆடோட இளமை பேர் கேட்டாங்கன்னா ஆட்டுக்குட்டியும் வைங்க. ஆடு வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை. ஆடு இருக்கிற இடம் ஆட்டுப்பட்டி. அவ்வளோதான். குதிரை கொட்டில், கோழி பண்ணை தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. மாட்டு தொழுவம் பார்த்து வச்சுக்கோங்க. மாட்டு தொழுவம். யானை கூட்டம். வாத்து பண்ணை. இவ்வளவுதாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 135 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 5 வரலாம், 137 வரலாம். ஆனா 130 பிளஸ் வேர்டு சேர்த்திருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த 130 வேர்டு வந்து புக்ல இருந்து எடுத்திருக்கேன். இந்த புக் வந்து புது புக்கும் இருக்கு, பழைய புக்கும் இருக்கு. சேர்த்து உங்களுக்கு மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்டு இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். இதை பாருங்க. இதே போல பிரித்து எழுதுக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு 400 எல்லா புக்குமே சேர்த்து 6 to 12 புதுசு பழசு எல்லாமே சேர்த்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. கலைச்சோக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒவ்வொரு ஆத்தர் வைஸ் போயிட்டு இருக்கு. ரீசனிங் வந்து சாட்டர்டே அன்னைக்கு ரீசனிங் ஒரு 4-5 ரீசனிங் வீடியோ சேர்த்து போட்டுடுறேன். அதே பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து மண்டே ஆன்வர்ட்ஸ் மேக்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து கீழே எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.